ஓம் ஞானமூர்த்தீஸ்வர சமேத முத்தாரம்மனை போற்றி. அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் அருள்வாக்கு ஜோதிடர் செந்தில்குமார் முத்தாரம்மன் பேசுகிறேன். இந்த பதிவில் 12 ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு தங்க நகை உங்களுக்கு பரிபூர்ணமாக சேர்ந்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் வலிமையாக இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். குரு பகவான் யார் ஜாதகத்தில் வலிமையாக இருக்கிறாரோ அவங்ககிட்ட வீட்டில் தங்க நகை அப்படிங்கிறது சேர்ந்து கொண்டே இருக்கும். சில வீடுகளில் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இறந்தவங்க நகையை வாங்கி வீட்டில் வச்சுருப்பாங்க. அதாவது முன்னோர்கள் நகைன்னு சொல்லக்கூடிய தாத்தா பாட்டி வச்சுருந்தாங்க, அவங்களுடைய மூக்குத்தி கம்மல் செயின் இப்படிங்கிற மாதிரி வீட்டில் பேரம் பேத்தி கொடுத்துருப்பாங்க. சில உறவுகள் பார்த்தீங்கன்னா தன் மாமியார் சம்மந்தப்பட்ட உறவுகள் இறந்துட்டாங்க அப்படின்னாச்சுன்னா அவங்களுடைய நகையை பிள்ளைகளுக்கு அப்படிங்கிறக்காக கொடுப்பாங்க. அந்த நகையை மருமக்கமார் போட்டுக்கிற சூழல் உருவாகும். இப்படி இறந்தவங்க சம்பந்தப்பட்ட நகைகள் உங்களிடம் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு அது யோகமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இறந்தவங்க நகை உங்கள் பக்கத்தில் உங்கள் கூடவே இருப்பது மிகப்பெரிய யோகம். ஏன்னா இறந்தவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஆனால் அந்த எந்த உறவு உங்களுக்கு இந்த நகைகளை கொடுத்தாங்களோ, எந்த உறவு போட்டு இந்த நகையை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ, அந்த நகை என்று சொல்லக்கூடிய அந்த விஷயம் உங்களுக்கு பிரச்சனை தருமா பிரச்சனை தராதா அப்படிங்கிறதுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிற அந்த கிரகங்கள் சுட்டி காட்டும். அப்போ இறந்தவங்க நகை என்று சொல்லக்கூடிய அமைப்பில் வரும்போதே பார்த்தீங்கன்னா, உங்கள் ஜாதகத்தில் வயதான தாத்தா பாட்டி போட்டிருந்தாங்க, அந்த நகையை நான் போட்டிருக்கேன் அப்படின்னாச்சுன்னா உங்கள் ஜாதகத்தில் பொதுவாகவே சொல்கிறேன், உங்கள் ஜாதகத்தில் சனி பகவானும் குரு பகவானும் 6, 8 சம்பந்தப்பட்ட நிலையில் ஒன்றுக்கு ஒன்று இருக்கக்கூடாது. 1க்கு 1, 1, 5, 9, 1, 4, 7, 10 கேந்திரங்களில் இருக்கும் பொழுது இந்த நகை உங்களுக்கு யோகமாக இருக்கும். அதே சமயத்தில் அந்த கிரகம் உங்கள் ராசி லக்கணப்படி 6, 8 பாதகம் மாதகம் சம்பந்தப்பட்ட நிலையிலும் சனி பகவான் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தார் அப்படிங்கிற பட்சத்தில் இறந்தவங்க மூலமாக அவங்க போட்டிருந்த நகைகளை உங்கள் வீட்டில் வச்சு நீங்கள் புழங்கும் பொழுது நீங்கள் அதை கழுத்தில் கையில் காலில் போட்டுட்டு நீங்கள் போகும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இறந்தவங்களுக்கு உண்டான அவங்க ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குன்னு இப்போ தானப்பா சொன்னீங்க, அதுக்குள்ள ஒரு பிரச்சனை வரும்னு கேட்டிங்கன்னா, அவங்க உங்களுக்கு அந்த நகையை கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த நகை உங்களுக்கு அது யோகம், அது எந்த மாற்றமும் கிடையாது. அவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை அவங்க கரெக்டாக கொடுத்துட்டாங்க. அந்த ஆசீர்வாதம் அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிற சனி பகவான் உங்களுக்கு அது முழுமையாக கொடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கிரகம் 1, 5, 9, 1, 4, 7, 10 என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் தான் அது யோகத்தை கொடுக்கும். 6, 8 பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்ட அமைப்பில் அல்லது கர்மம் சம்பந்தப்பட்ட 10ஆம் இடம் சம்பந்தப்பட்ட அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் அந்த நகையை வாங்கி நீங்கள் வீட்டில் எப்போ வைக்கிறீங்களோ அந்த நிமிஷத்திலிருந்து கடன் சார்ந்த விஷயங்கள், பிரச்சனை சார்ந்த விஷயங்கள் உங்கள் குடும்பத்தில் உருவாக ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இறந்தவங்க கொடுத்த நகை உங்கள் வீட்டில் எப்போ உள்ளே வருதோ அப்போவே உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற சனி பகவான் என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறாரோ, 6, 8 பாதகம் மாரகம் எந்த நிலையில் இருக்கிறாரோ அதற்கு தகுந்தார்வாறு அவருடைய செயல்பாடுகளை செய்ய ஆரம்பிப்பார். அப்போ இந்த நகைகளை நம்ம எப்படி புழங்க வேண்டும், எப்படி பயன்படுத்தினால் யோகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் 6, 8 பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்ட நிலையில் இருக்கும் பட்சத்தில் அந்த நகையில் நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சு யூஸ் பண்ண உங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லக்கூடிய விஷயம் ஒரு நாளும் ஓயாது, அதிகமாகவே உருவாகிட்டே இருக்கும். அவங்க ஆசீர்வாதம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற அந்த சனி பகவான் இடம் கொடுக்கணும் உங்களுக்கு. அப்போ இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்க நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, இறந்தவங்க நகையை வாங்குறீங்க, சந்தோஷம், அதை வாங்கி அப்படியே வீட்டில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத விட அப்படியே கொண்டு போய் சரிங்களா தங்க நகைகளை உருக்கி மறுபடியும் உங்களுக்கு என்ன டிசைனில் வேணுமோ அந்த டிசைனில் அந்த நகையை நீங்கள் செய்து நீங்கள் புதுசாக நீங்கள் போடும் பொழுது இறந்தவங்க ஆசீர்வாதமும் பரிபூர்ணமாக கிடைக்கும். இவங்க ஜாதகத்தில் இருக்கிற சனி பகவானும் உங்களுக்கு தொல்லை கொடுக்க மாட்டார். ஏன்னா அவங்க கொடுக்குற பொருளை நீங்கள் உருக்கி அதை மெருகேற்றிடுறீங்க. பாதகம் என்று சொல்லக்கூடிய மாரகம் என்று சொல்லக்கூடிய, மாரகம்னா என்ன அழிகிறது, பாதகம்னா என்ன கொடுத்து புடுங்கிறது, 6, 8னா என்ன அடித்து உடச்சி சிதைக்கிறது, இதான் இவ்வளோதான கணக்கு. அப்போ மாரகம் என்று சொல்லக்கூடிய தங்கத்தை அவங்க கொடுத்த அந்த தங்கத்தை மாரகம் சம்பந்தப்பட்ட அமைப்பில் இருக்கும்போது நீங்கள் அதை உருக்கும் போது அங்கே அந்த மாரகம் என்று அந்த தங்கம் உருகி தன்னுடைய செயல்பாடை இழக்கிறது. பாதகம் அப்படிங்கிறது என்னாச்சுன்னா அவங்கக்கிட்ட வாங்குகிற பொருளை நீங்கள் வாங்கி வச்சு நீங்கள் அந்த பொருளை அப்படியே யூஸ் பண்ணும்போது அந்த பொருள் உங்களுக்கு பயன்படாது. அது எந்த தேவைக்காக அந்த பொருளை கொண்டு போய் நீங்கள் அடகு வைக்கிறீங்களோ, எந்த தேவைக்காக அந்த பொருளை உங்களுக்கு அவங்க கொடுக்குறாங்களோ அந்த பொருள் உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். அப்போ அந்த தங்கத்தை கொண்டு போய் நீங்கள் உருக்கி அந்த பாதகத்தை அங்கே கழித்து மறுபடியும் நீங்கள்
புத்தம் புதுசாக நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு தந்தப்பாய் அதை மாற்றும் பொழுதும் சரி 6, 8 நான் என்ன அடித்து உடைக்கிறதானே. அப்போ இங்கே தங்கப்பட்டலை கொண்டு போய் நீங்கள் தங்கத்தை கொடுக்குறீங்க, எனக்கு உருக்கி வேறு நகை தாங்க செஞ்சு தாங்கன்னு கொடுக்கும்போது அவங்க என்ன அப்படியே கொடுக்க போகிறாங்க? அதை அப்படியே தங்கத்தை உருக்கி அதில் இருக்கிற அந்த பிரச்சனையை ஒதுக்கி சரிங்களா, சேதாரத்தை அவங்க எடுத்து 6, 8னா சேதாரம் தானே, சேதாரத்தை அவங்க எடுத்து மறுபடியும் புதுசாக ஒரு நகையாக உங்களுக்கு கொடுக்கும்போது அங்கே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆசைகள் பரிபூர்ணமாக உங்களுக்கு வரும். உங்கள் ஜாதகத்தில் இருக்க சனி பகவான் அந்த ஆசையை வாங்கி 6, 8 சம்பந்தப்பட்ட அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை கொடுக்க முடியாத நிலையில் இங்கே தள்ளப்படுவார். பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்ட அமைப்பில் இருக்கும்போது அங்கே பாதகத்தையும் மாரகத்தையும் செய்யக்கூடிய அமைப்பில் இல்லாமல் அங்கே புத்தம் புதிதாக வடிகட்டப்பட்ட சனி பகவான் என்று சொல்லக்கூடிய இக்கட்டான சூழ்நிலை கொடுக்கக்கூடிய சனி பகவான் தன்னுடைய செயல்பாடு என்று சொல்லக்கூடிய விஷயத்தை அவர் வடிகட்டி அவர் புத்தம் புது நகையாக உங்கள் கழுத்திலே அவர் மாலையாகவோ செயினாகவோ மோதிரமாகவோ கம்மலாகவோ மூக்குத்தியாகவோ புல்லாக்காகவோ சரிங்களா, மயில் மாட்டின்னு சொல்லக்கூடிய அமைப்பாக இருந்தாலும் சரி, காது மாட்டியாக இருந்தாலும் சரி, இல்லை அட்டில் நெக்லஸ்ன்னு சொல்லி அட்டலாக இருந்தாலும் சரி, எந்த அமைப்பில் அவர் உங்கள் கழுத்தில் தொங்குகிறாரோ அது யோகமாகவே செயல்படும். அடியேன் உணர்ந்த விஷயங்கள். இதை ஏன் இவ்வளோ ஆழமாக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தங்கம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பொதுவாகவே எல்லா வீட்டிலும் தங்காது. ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு வலிமையாக இருக்கும் பட்சத்தில் குரு பகவானே தங்கத்தை அள்ளி கொடுத்துட்றாரு. அந்த குரு பகவானும் உங்கள் ஜாதகத்தில் 6, 8 தொடர்பில் இருக்கக்கூடாது. சனி பகவான் தானப்பா 6, 8 தொடர்பில் இருக்கக்கூடாதுன்னு இப்போ தானப்பா சொன்னீங்க. அப்போ குரு பகவான் அவர் தாங்க மெயின் கதாநாயகர், அவர் தானே. இவர் சனி அப்படிங்கிறவர் இறந்தவங்க கொடுக்கக்கூடிய பொருளுக்கு அதிபதி. ஆனால் இந்த குரு என்று சொல்லக்கூடிய கிரகம் யாருன்னா ஒட்டுமொத்த தங்கத்துக்கே அவர் தான் அதிபதி. அவர் தாங்க தங்கம், சுத்த தங்கம், சொக்க தங்கம். அப்போ குரு பகவானும் உங்கள் ஜாதகத்தில் 6, 8 பாதகம் மாதகம் சம்பந்தப்பட்ட அமைப்பில் இருக்கக்கூடாது. அப்போ நல்லா செக் பண்ணி பாருங்க. மிதுன ராசி மிதுன லக்கணம் அவரை கர்மாதிபதியாக வந்துடுறாரு. கர்மாதிபதினா என்ன? இறந்தவங்க நகை உங்களுக்கு வரும். ஆனால் அதை நீங்கள் பயன்படுத்தும் போது, அதை உருக்கி பயன்படுத்தும் போது உங்களுக்கு யோகம். ஏன்னா உங்களோட மிதுன ராசி மிதுன லக்கணத்துக்கு 7க்கும் 10க்கும் அதிபதி, பாதகத்துக்கும் கர்மத்துக்கும் அதிபதியாக வருவார். அதே மாதிரி பாருங்க தனுசு கன்னி ராசி கன்னி லக்கணம் அப்படியே பாருங்க 4, 7 அதிபதி, கேந்திரங்களுக்கு அதிபதி, தோஷம் செயல்படாது, வேஸ்ட். அப்போ இந்த மாதிரி அமைப்பு இருந்தாலும் பரவாயில்ல. சரி, துலாம் ராசி துலாம் லக்கணம் குரு பகவான் 6ஆம் அதிபதி, ரிஷப ராசி ரிஷப லக்கணம் குரு பகவான் 8ஆம் அதிபதி சரிங்களா, சிம்ம ராசி சிம்ம லக்கணம் குரு பகவான் 8ஆம் அதிபதி, கடகராசி கடக லக்கணம் குரு பகவான் 6ஆம் அதிபதி. அப்போ எந்த சுற்றி வந்தாலும் குரு பகவான் ஏதோ ஒரு நிலையில் 6, 8 பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்டு வந்துடுறாரா. அப்போ சனி பகவானை அப்போ கணக்கெடுத்து பார்க்கும்போது அங்கேயும் அவர் ஏதோ ஒரு ரூபத்தில் பிரச்சனைக்குரிய அமைப்பில் இருப்பார். அப்போ இப்படிங்கிற அமைப்பில் இருக்கிறவங்க தெளிவாக நீங்கள் இறந்தவங்க கொடுக்குற நகையை நீங்கள் அப்படியே பயன்படுத்தும் போது அவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைத்தாலும் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற அந்த கிரகங்கள் உங்களை அனுபவிக்க விடாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அதை தீயில் இட்டு அதை சுட்டு சரிங்களா, அதை மறுபடியும் உருக்கி எடுக்க வேண்டும். அதாவது நம்ம ராமபிரான் பண்ணார்ல, சீதா தேவிக்கு அக்னி பரீட்சை கொடுத்தாருல்ல, அக்னி பரீட்சை கொடுத்து அதில் இருந்து அவங்க வெளியே வர்றாங்கல்ல, அதாவது பவித்திரமாக அந்த மாதிரி நீங்கள் உங்கள் நகைகளை நீங்கள் தீயில் இட்டு சுட்டு அதை நீங்கள் பவித்திரமாக எடுத்து மறுபடியும் நீங்கள் அதை ஆரமாகவோ மாலையாகவோ உங்கள் டிசைன் தந்தால் போல் நீங்கள் என்ன பொருள் செய்து போட்டாலும் அதுதான் உங்களுக்கு யோகத்தை கொடுக்குமே தவிர அப்படியே பயன்படுத்துகிற அன்பர்களுக்கு அந்த தங்க நகை அப்படிங்கிறது முழுமையாக ஒரு நாளும் உங்கள் கையில் உங்களுக்கு சாதகமாக நிற்காது. தங்க நகையை இருந்தவங்க தங்க நகையை வாங்கி கையில் முழுசாக வச்சுருக்கவங்க அவங்க வாழ்க்கையை செக் பண்ணி பாருங்கள். எப்போ அந்த தங்க நகைன்னு சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் வாங்கி உங்கள் வீட்டில் வைக்கிறீங்களோ அந்த நேரத்தில் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற சனி பகவான் 6, 8 பாதக மாரக நிலையில் இருந்தாலும் சரி, குரு பகவான் 6, 8 பாதக மாரகம் சம்பந்தப்பட்ட அமைப்பில் இருந்தாலும் சரி, நல்லா செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் தான் அவங்க பொருளாதாரம் வளர்ச்சி வீழ்ச்சியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும். நம்மளுக்கு தெரியாது, நம்ம யோசிக்க மாட்டோம். இதெல்லாம் ஒரு கணக்கா, அதுக்கு என்ன நடக்குது, இதெல்லாம் எங்கள் அம்மா ஆசைப்பட்டு செஞ்சு கொடுத்தாங்க, இது எங்கள் பாட்டி ஆசைப்பட்டு ரொம்ப காலமாக போட்டிருந்தாங்க, பாட்டி நகை இது எங்கள் மாமியார் எனக்குன்னு சாகும்போது இந்த நகையை என் மூத்த மருமக தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டே போயிருந்தாங்க. சத்தியம், உண்மை. ஆனால் அந்த ஸ்தானத்துக்கு அதிபதிகள் உங்கள் ஜாதகத்தில் பாதக மாரகம் 6, 8 சம்பந்தப்பட்ட நிலையில் இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் அது உங்களுக்கு யோகமாக செயல்படும். சரி, வாங்கியாச்சு, ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை, தங்க விற்கிற விலைக்கு இன்றைக்கி கொடுக்க முடியாது, கோவில் உள்ளில் கொண்டு போகிறீங்கன்னா போடையா போகிறீங்க,
ஏன்டா நீ சொன்னா கோயில் உண்டியல் போட்டுருமா அப்படின்னு சொல்லி நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணி தாண்டி தான் போவீங்களே தவிர அப்படி நீ அப்படி போகணுங்கிற அவசியம் கிடையாது. அதே தங்கத்தை ராமபுரான் ராமாயணத்தில் என்ன பண்ணாரோ அதே கான்செப்ட் தாங்க நான் சொல்கிறது உங்களுக்கு. அவர் வந்து சீதா தேவியை கொண்டு வந்து வர சொல்லி அக்னி பிரவேசம் பண்ணி சீதா தேவியை ஏற்றுக்கிட்ட மாதிரி நீங்கள் அந்த தங்கத்தை அந்த பாதகம் மாரகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கிற அந்த தங்கத்தை தீயில சுட்டு நீங்கள் வந்து மறுபடியும் ஆபரணமாக நீங்கள் அணியும் போது அது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். ஏன்னா இறந்தவங்களுக்கு உண்டான அந்த ஆசீர்வாதமும் பரிபூர்ணமாக கிடைக்கும், குரு பகவான் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். அப்போ என்ன ஆகும், உங்கள் வம்சம் அதில் இருந்தால் விருத்தி ஆகும். அப்போ ஒருவருக்கு வந்து இந்த அமைப்பு இருக்குது அப்படின்னாச்சுன்னா இப்போவே போய் சடனாக போய் நீ சொல்கிற விஷயத்த நீ செஞ்சு பாருங்கள். ஜஸ்ட் 6 மாதம் உங்கள் வாழ்க்கையில் அப்படி படிப்படியாக நீங்கள் உங்கள் தொழில் வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, குழந்தைகளுடைய தேக ஆரோக்கியம் எல்லாமே வந்துடும். குரு பகவான் என்ன நன்மதிப்பு, உங்களுக்கு கௌரவம், அந்தஸ்து என்று சொல்லக்கூடிய விஷயங்கள், குரு பகவான் என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறாரோ அது சார்ந்த விஷயங்கள், சனி பகவான் உங்கள் ராசி லக்கணத்திற்கு என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறாரோ அது சார்ந்த நல்ல விஷயங்கள். சனி பகவான் பொதுவாகவே தொழில்காரகன். குரு பகவான் பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா குரு பகவான் வந்து கௌரவத்துக்கு அதிபதி, நல் ஒழுக்கத்துக்கு அதிபதி. இப்படி எல்லா விஷயத்தையும் அவரே கொண்டு வந்து கொடுத்துருவாரு. ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஏன்னா குருங்கிறது தங்கம், குருனா கோவில், குருனா இறைவன். அதே சமயத்தில் குருனா ஜீவன், குருனா இறந்தவங்க, முன்னோர்கள், இது போன்ற அமைப்பு. அப்போ இந்த இரண்டும் உங்களுக்கு பாதகம் மாதகம் எந்த நிலையில் இருந்தாலும் அது அப்படியே அடியோடு அழிந்து உங்களுக்கு வந்து சாதகமாக உங்களுக்கு யோகமாகவே செயல்படும். செஞ்சு பாருங்கள். வாழ்க்கையில் உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி நீங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி நீங்கள் நகர்வதை கண் கூட நீங்கள் 6 மாதத்தில் உணர முடியும். சரிங்களா? எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.